Welcome to Sri Ramchan Physics Pilot. இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கக்கூடியது 9th standard scienceல physics first lesson measurementல textbook evaluation. அதுல first choose the correct answer. First question, choose the correct one. So நாலு options கொடுத்திருக்காங்க. Option A millimeter, less than centimeter, less than meter, less than kilometer. Second option, millimeter, greater than centimeter, greater than meter, greater than kilometer. Option C, kilometer, less than meter, less than centimeter, less than millimeter. So option D, millimeter, greater than meter, greater than centimeter, greater than kilometer. So அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல millimeter, centimeter, meter and kilometer கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு இதோட வேல்யூஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். மில்லிமீட்டரோட வேல்யூ 10⁻³ மீட்டர். சென்டிமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 10⁻² மீட்டர். அடுத்தது மீட்டரோட வேல்யூ, ஏன்னா எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா மீட்டர்ல நம்ம கொண்டு வரணும். அப்பதான் வேல்யூஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ மீட்டர் 1 மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 1 மீட்டர். சரிங்களா? அடுத்து கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1000 மீட்டர். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம ஆர்டர் படி எழுதலாம். எது கிரேட்டர் எது லெஸ்ஸர் அப்படிங்கிறத எழுதிடலாம். ஸோ அப்போ இந்த கேஸ்ல பார்க்கும்போது 10⁻³ அப்படிங்கிறது லெஸ், அதாவது இதை விட 10⁻² மீட்டர்ங்கிறது அதிகம். இந்த 10⁻² 1 மீட்டர் அப்படிங்கிறது அதிகம். 1 மீட்டர் விட 1000 மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அப்ப இந்த வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதலாம்? மில்லிமீட்டர் is less than centimeter, centimeter is less than meter and meter is less than kilometer. அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் A, millimeter, less than centimeter, less than meter, less than kilometer. ஸோ இப்போ ஒரு வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து ஒரே யூனிட்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம அதோடைய வேல்யூஸை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, தட் இஸ் மில்லிமீட்டர் இஸ் லெஸ் தேன் சென்டிமீட்டர், லெஸ் தேன் மீட்டர், லெஸ் தேன் கிலோமீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ரூலர்ஸ், மெஷரிங் டேப்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கேல்ஸ் are used to measure. Meter எல்லாமே மெஷரிங் தான், மீட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம மெஷர் பண்றோம். So for length, it is used to measure the length. So option D is the correct answer. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது கிலோகிராம், அடுத்தது வெயிட் கிலோகிராம் நம்ம சொல்லுவோம், டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது செகண்ட்ஸ், மினிட்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ எதை மட்டும் மெஷர் பண்றோம்? லென்த்தை மட்டும்தான் ரூலர்ஸாலையும் மெஷரிங் டேப்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கேல்ஸால மெஷர் பண்ணுவோம். So option D is the correct answer. Third question, 1 metric ton is equal to option A 100 quintals, option B 10 quintals, option C 1/10 quintals, option D 1/100 quintals. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த குவிண்டால்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது ஏற்கனவே புக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? 100 கிலோகிராம், சரிங்களா? 100 கிலோகிராம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1 குவிண்டாலுக்கு ஈக்குவல். 1 குவிண்டால் 100 கிலோகிராம் அப்படிங்கிறது 1 குவிண்டாலுக்கு ஈக்குவல். இங்க என்ன கேட்டிருக்காங்க? 1 மெட்ரிக் டன். 1 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லும் பொழுது 1000 கிலோகிராமுக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்ப 1000 கிலோகிராம் 1000 கிலோகிராம் அப்படிங்கும் பொழுது அதாவது 100 கிலோகிராம் 1 குவிண்டால் அப்படின்னா 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது 100 into 10,000, அப்ப 10 குவிண்டால். 10 குவிண்டால். சரிங்களா? அப்ப 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1 மெட்ரிக் டனுக்கு ஈக்குவல். அப்ப இது வந்து எல்லாம் குவிண்டால்ஸ்ல ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா 1000 கிலோகிராம் will be equal to 10 குவிண்டால். So option B is the correct answer. And the fourth question, which among the following is not a device to measure mass? So spring balance கொடுத்திருக்காங்க. Option B beam balance, option C physical balance, option D digital balance. So இப்போ 4 இது கொடுத்திருக்காங்க. எது வந்து
மாஸை மெஷர் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே கிலோகிராம்ஸ் நம்ம இதில் சொல்லுவோம். பட் வெயிட் அப்படின்னு சொல்லும் பொழுது கிலோகிராம் நியூட்டன். சரிங்களா, அதில் நியூட்டன் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் திஸ் கேஸ் beam balance is used to measure the mass, physical balance is used to measure the mass, as well as the digital balance also used to measure the mass. But spring balance அப்படிங்கிறது it is used to measure the weight of an object. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் A is the correct answer. So next one is fill in the blanks and true or false. So fill in the blanks. First question, meter is the unit of dash. Meter is the unit of length. So length is the meter. So length is the correct answer. Second question, 1 kilogram of rice is weighed by. So actually 5 kilograms வரைக்கும் நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are using beam balance. So 1 kilogram of rice is weighed by beam balance. Third question, thickness of a cricket ball is measured by vernier calipers. Vernier caliper. Fourth question, radius of a thin wire is measured by screw gauge. Fifth question, a physical balance measures small differences in mass up to 1 milligram. So 1 milligram வரையும் physical balance ல difference வந்து measure பண்ண முடியும். So 1 milligram. So milliயோட value 10 power minus 3. So state whether true or false. If a false, correct the statement. So first question, the SI unit of electric current is kilogram. So first question, answer வந்து false. So how you are going to correct? இதை நம்ம எப்படி correct பண்ணலாம்? The SI unit of electric current அப்படிங்கிறது ampere. Electric current உடைய SI unit வந்து ampere, but இங்க kilogram சொல்லி கொடுத்திருக்காங்க. So the first answer is false. Second question, kilogram is one of the SI units of measurement. Kilogram is one of the SI units of measurements கொடுத்திருக்காங்க. Measurement அப்படிங்கிறது தவறு. Kilogram kilometer SI unit of measurements. So it is false. So for correct statement அப்படிங்கிறது என்னது? Meter only the SI unit. சரிங்களா, meter only the SI unit. Kilometer அப்படிங்கிறது என்ன அப்படின்னா multiple of meter. சரிங்களா, kilometer அப்படிங்கிறது multiple of meterல சொல்றதுனால it is not the SI unit. The third question, in everyday life we use the term weight instead of mass. It is true. Fourth question, a physical balance is more sensitive than a beam balance. இப்போ physical balanceல ரொம்ப லெஸ்ஸா இருக்கக்கூடிய எதையுமே என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். So it is true. Fifth question, 1 Celsius degree is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin அப்படின்னு கேட்டிருக்காங்க. So it is a false statement. அப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 Celsius degree is an interval of 1 Kelvin அப்படிங்கிறது அது true, but சரிங்களா 1 Celsius degree is an interval of 1 Kelvin அப்படிங்கிறது மட்டும்தான் true இல்ல, but 0 degree Celsius is 273.15 அப்படிங்கிறது தவறு. பட் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 degree Celsius is minus 273.15 Kelvin. சரிங்களா, minus 273 அப்படின்னு வந்துச்சுன்னா அது கரெக்ட், otherwise it is false. Sixth question, with the help of vernier caliper we can have an accuracy of
1 millimeter, and with screw gauge we can have an accuracy of 0.01 millimeter அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? So it is also false. It is also false. So இப்போ இதற்குடைய correct statement என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with the help of vernier caliper we can have an accuracy of 0.01 centimeter. சரிங்களா? இந்த ஆன்சர் வந்து தவறு. So 0.01 centimeter, and with the screw gauge அப்படின்னு சொல்லும் பொழுது we can have an accuracy of 0.01 millimeter. So next one is match the following and assertion and reasoning. So left side என்ன கொடுத்திருக்காங்க, length, mass, time, temperature, and in the right side la Kelvin, meter, kilogram, second சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? So you can write this length as here A, and this is B, and this is C, and this is D, and in this case also this is A, this is B, C and D அப்படி நம்ம எழுதிக்குவோம். அப்ப Aங்கிறது length, Bங்கிறது mass, C அப்படிங்கிறது time, D அப்படிங்கிறது temperature. இப்போ அதுக்கான யூனிட்ஸ் ஓகேங்களா? இப்போ length உடைய யூனிட் மீட்டர், that we already know. அப்ப மீட்டர், that is A, and mass it is to be kilogram, and time அப்படின்னு சொல்லும்போது second, C, and temperature, so it is measured in Kelvin, so D. சரிங்களா? And in the second question, screw gauge, vernier caliper, beam balance and digital balance. So எல்லாமே mass and calculate பண்றதுக்கான இதா கொடுத்திருக்காங்க. இங்க screw gauge, it is used to measure the thickness of the coil or thickness of the coins or the wire. சரிங்களா? So அப்ப இங்க screw gaugeக்கான ஆன்சர் coin, that is A. And in the case of vernier caliper is used to measure the radius or the cricket ball. சரிங்களா? அப்ப cricket ball ஓட இத கண்டுபிடிக்க முடியும். So option B, vernier calipers அப்படின்னு சொல்லும்போது cricket ball. Next one is the beam balance. It is used to measure the kilogram of the vegetables. So C, and digital balance, அப்ப jewelry shopல இருக்கக்கூடிய இந்த gold ornaments இதெல்லாமே மெஷர் பண்றதுக்கு we using the digital balance. So option D, gold ornaments அப்படிங்கிறது digital balance. So அப்ப screw gauge is said to be coins, and vernier calipers cricket ball, and beam balance is vegetables, and digital balance அப்படின்னு சொல்லும்போது gold ornaments. The fifth one, assertion and reason type questions. So அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, mark the correct answer as. ஒரு assertion and reason சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல ஆப்ஷன் A என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, both assertion and reason are true, but reason is not the correct, but or is the not the correct reason. assertionக்கான reason வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் B நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, both assertion and reason are true, but reason is the correct reason. சரிங்களா? ரீசன்ங்கிறது கரெக்ட் ரெண்டுமே, அதாவது assertion சொல்லியிருக்கக்கூடியதுக்கு ரீசன் கரெக்ட் அப்படிங்கிறத மீனிங். அண்ட் ஆப்ஷன் C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, A is true but R is false. That is assertion வந்து true, reason வந்து false. But option D ல என்ன கொடுத்திருக்காங்க, assertion is false but reason is true. சரிங்களா? அப்ப கொடுத்திருக்கக்கூடியதுல assertion and reason. So first question, the scientifically correct expression is the mass of bag is 10 kilogram. Reason என்ன கொடுத்திருக்காங்க இங்க, in everyday life we use the term weight instead of mass. சரிங்களா? அப்ப assertion என்ன கொடுத்திருக்காங்க, the scientifically correct expression is the mass of a bag is 10 kilogram. இந்த ரெண்டு கேஸ்ல பார்க்கும் பொழுது assertion and reason ரெண்டுமே true, பட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய assertionக்கான reason வந்து இது கிடையாது. சரிங்களா? in everyday life we use the term weight. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற क्वेश्चंसக்கும் இந்த ரீசனுக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் கிடையாது, பட் ரெண்டுமே assertion and reason அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து true. சரிங்களா? அப்ப
assertion and reason are true, but reason, that is or is not the correct reason அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. So first question க்கு answer A, that is both A and R are true, but R is not the correct reason. Or is not the correct reason. Second question, assertion என்ன கொடுத்திருக்காங்க, 0 degree Celsius equal to 273.16 Kelvin. அப்ப நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக அந்த இருக்கக்கூடிய டெசிமலை ரவுண்டிங் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா 273 Kelvin அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க, to convert a temperature on the Celsius scale we have to add 273 to the given temperature. சரிங்களா, செல்சியஸோட நம்ம 273 ஆட் பண்ணோம் அப்படின்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ஸ்க்கு அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறது. அப்போ அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி செல்சியஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து செகண்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரீசன் அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ ரெண்டுமே ரைட்டு, அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஃபார் த அசர்ஷன். இப்போ என்னது, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் ரீசன். அப்போ ஆப்ஷன் பி. Option B is the correct answer. Third question, assertion and reason கொடுத்திருக்காங்க. Assertion, distance between two celestial bodies is measured in terms of light year. கண்டிப்பா ரெண்டு celestial bodies ஓட distance light year மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவோம். ரீசன் கொடுத்திருக்காங்க, the distance traveled by light in 1 year is 1 light year. So அப்போ 1 light year கான definitions என்னது, the distance traveled by light in 1 year. அப்போ அதுவும் கரெக்ட். அந்த light year தான் first assertions கான ஆன்சரும். அப்போ in this case also assertion and reason are true and R is the correct answer. அப்போ option B is the correct answer. Okay students, if you have any doubt in this, feel free to contact our social network. We will meet in the next video. Thank you all.